அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்புப் படை காரைக்கால் விரைந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? காரைக்காலில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி அதீத கனமழை என்பது பெய்வதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 30 பேர் குழுவினர் காரைக்கால் இன்று காலை விரைந்திருக்கிறார்கள். அரக்கோணத்திலிருந்து அந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருக்கிறார்கள். துணை கமாண்டன்ட் சங்கர் பாண்டியன் உத்தரவின் பேரில் காரைக்கால் பகுதிக்கு இன்று காலை வாகனம் மூலமாக விரைந்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே இது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கிறது. கனமழை மற்றும் மிக கனமழை பெய்தால் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பொதுமக்களை பாதுகாப்பதற்காக இந்திய கடலோர காவல்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை, அது மட்டுமில்லாமல் தனியார் தொண்டு நிறுவனமான ஆப்த மித்ரா தன்னார்வலர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முகாம்களில் தங்க வைப்பதற்காக மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் தயார் நிலையில் வைத்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.